தோட்டம் அப்டேட் தான் இது. லாஸ்ட் வீடியோவில் செரி இருந்தது, செரியோட ஃப்ளவரு இதெல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் என்னமோ அந்த செரி பிளான்ட்டில் வந்து பூ வரலை. மேபி இப்போ சீசன் இல்லையா என்னன்னு தெரியல. இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ. அதில் ஒரு பர்பிள் கலர் பூ வருது, காய் வருது, அப்புறம் அது ரெட்டு கலராக அந்த செடி ஆகுது. இந்த மாதிரி இருந்ததோ பிளான்ட்ஸு இப்போ கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஏன் வந்து பூ வைக்கலைன்னு தெரியல. ஏதாவது அதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது போடணுமா என்னான்னு தெரியல. பட் மண்புழு உரம் கண்டிப்பாக 2 months ஒன்ஸ் கொடுத்துடுவேன். டெய்லி காய்கறி வேஸ்ட்டு, அரிசி வாஷ் பண்ணுவேன், தண்ணி அதெல்லாம் டெய்லியுமே. என்னென்னா மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்குள்ளே போட்டு மூடிடுவேன். இப்படி தான் வந்து பிளான்டிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்திருக்கேன். முன்னாடி இருந்த பிளான்ட்ஸு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். கொய்யாப்பழம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. 2 கொய்யா இருக்குது. ஒன்று வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. தக்காளி கேட்கவே வேணாம், எக்கச்சக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக அது நான் போடவே இல்லை. வேஸ்ட்டான தக்காளியெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன். நம்ம வேஸ்ட்டு காய்கறி அழுகின தக்காளியெல்லாம் வந்து செடிக்கு போடுறோம்ல, அதில் வந்து தக்காளி செடி தான் இது. மினி ஆரஞ்சு எப்படி இருக்குமோ தெரிலன்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. பாருங்கள், செரி நல்லா வளர்ந்துடுச்சு. ஆனால் எப்போ காய்க்கும்னு தெரியல. ஃபுல்லாக தக்காளி தோட்டமாக ஆயிடுச்சு. இப்போது இந்த மல்பெரி ஒரே ஒரு இப்போ வந்திருக்கு. இது வந்து இந்த கொத்தமல்லிக்கு பதிலாக அந்த பிளான்ட் போடுறாங்க. அது நான் போன இடத்துல கிடச்சிதுன்னு வந்து வச்சேன். சப்போட்டா பிஞ்சு விட்டாச்சு. 2 பிஞ்சு வச்சுருக்கு. காய் காய்ச்சிடும். முருங்கை 2-3 தடவை சமைச்சிட்டேன். சாம்பார் ஒரு நாள், பொரியல் ஒரு நாள், கேழ்வரகு ஒரு நாள். பாரிஜாதத்தில் நிறைய பூ வந்திருக்கு. பப்பாயா செடி வந்திருக்கு. அதை வேறு இடத்துல மாற்றி வைக்கணும். சுண்டக்காய், அவரைக்காய்லாம் போயிட்டுருக்கு. இது வாட்டர் ஆப்பிள். எவ்வளோ சின்னதாக அந்த பிளான்ட்டு இப்போ எவ்வளோ சூப்பராக வந்தாச்சு பாருங்கள். பீர்க்கங்காய் பிஞ்சு நிறைய எடுத்துருக்காங்க. காய்ப்பாங்களா இல்லை கீழே விழுந்துருவாங்களா இனிமேல் தான் தெரியும். இவங்க நியூ வரவு. எங்கள் வீட்டுக்கு புது ஒயிட் கலர் வாடாமல்லி புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு. அழகாக இருக்குது கலரு. மண்ணெல்லாம் கொட்டி பிளான் பண்ணியாச்சு. மண்ணெல்லாம் கொட்டி பிளான்ட் எல்லாம் வச்சாச்சு. அவங்க இனிமேல் பூத்து அழகுபடுத்த வேண்டியது தான். பாய்.